அவர்களுடன் சேர்ந்த நாமும் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதக்கூடிய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறது போல இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். ஹல்லேலூயா. சபையினுடைய ஆனுவல் டே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக நாம் கூடி வந்திருப்பது நமக்கே மகிழ்ச்சி. நமக்கு நாமே கரங்களை தட்டி கொள்வோமா? ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரக்கூடிய பாடல்களை நீங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பார்வையாளர்களா அல்ல, பங்குதாரர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா.
பொங்குதையா, இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பா சமூகத்துல வரும்போது எப்போதும் என்னதானா? ஆராதனை தான். ஏன்னா அவர் உட்கார்ந்த இடத்துல எங்க என்ன நடக்குது? ஒரே ஆராதனை தான். ஹல்லேலூயா. நீங்க பூமியில இருக்கிற வரைக்கும் தான் என்ன மெசேஜ். பரலோக ராஜ்யத்துல நீங்க போயிட்டீங்கன்னா தேவ தூதர்களோடு கூட நீங்க அவர்கள் ஒருவராக நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீங்க. ஹல்லேலூயா. நாமும் எப்படி இருப்போம் அப்படின்னா என்ன பேசலாம், தேவ தூதர்களை போல இருப்போம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தேவ தூதரிலும் சற்று சிறியவரானார் அப்படின்னு சொல்லி மனுஷகுமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவ தூதரிலும் எப்படி ஆனாரா? சற்று சிறியவரானார். எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. அவர்தான் தேவன், அவர்தான் ஆராதிக்கப்படுகிறவர். ஆனா மனுஷனாக இந்த பூமிக்கு வரும்போது தேவ தூதரை பார்க்கும் சற்று சிறியவராக அவர் மாறினார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப மனுஷனா அவர் பிறவி எடுத்து வருவதற்கு எவ்வளவு தன்னை துறந்தார் என்பதற்கு இவரை போல ஒரு தியாகி ஒருவரும் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஏன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையை, வல்லமையை, துதி பாடுதலை எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? இழந்து பூமிக்கு மனுஷனாக என்ன செய்தார்? வந்தார். ஏன்னா மனுஷனை சந்திக்கணும்னா மனுஷனாக என்ன செய்யணும்? நம்மில் ஒருவராக என்ன செய்யணும்? மாறன். ஆகவே அவர் மனுஷராக மாறினார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை துதிக்கும் போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா சந்தோஷம் தான் வரணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் நம்மையும் தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
அரைச்சகலை எண்ணி கண்ணீரும் துருத்தியும் அரைச்சகலை எண்ணி கண்ணீரும் துருத்தியும் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடாத நாளும் இருக்கக்கூடாது, தேடாத நாட்களும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தினம் 3 வேளை ஜெபித்த தானியேலை நமக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவன் உயரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் உயரிய ஒரு பதவியில் இருந்தாலும் அவன் தேவனை தேடுற அந்த விஷயத்துல அவன் சரியா இருந்தான், கரெக்டா இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அநேக அலுவல்கள் இருக்கிறது, அநேக வேலைகள் இருக்கிறது, அநேக பொறுப்புகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் இவைகள் மத்தியிலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும். ஹல்லேலூயா. எல்லாமே முக்கியம்தான். குடும்பம் முக்கியம்தான், மனைவி முக்கியம்தான், கணவன் முக்கியம்தான், பிள்ளைகள் முக்கியம்தான், வேலை முக்கியம்தான், எல்லாம் முக்கியம்தான். ஆனா முக்கியத்துல முக்கியம் எது அப்படின்னாக்க ஆண்டவரை தேடுறதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உன்னை கொண்டு சந்திக்க ஹல்லேலூயா வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கிற வேண்டிய எல்லா நேரத்தையும் நம்ம கொடுத்துட்டா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யாருக்காக வாழ்றேன்? ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்காக வாழல, ஆண்டவருக்காக வாழ்றேன். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எவ்வளவு நம்பி நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, மனைவியை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. யாரை நம்பினா உங்களை நம்பி. ஹல்லேலூயா. ஊழியத்தை நம்பி கொடுத்திருக்கிறார். பொறுப்பு உமக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு கம்பெனியில ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா உங்களை நம்பி ஆண்டவர் சிறப்பா நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு வந்து அமர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரியது, அதை நம்ம காப்பாற்ற வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. அவன் பக்தன் பாடுகிறான், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. 3வது, சிங்காசனம் விட்டிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி என்று உயர்த்தினாரே கண்மலை மேல். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே
என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறந்து போகும். அல்லேலூயா. இயேசுவின் அன்போ என்றென்றும் மாறாதது. அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தும் ஆண்டவர் உங்களை இருக்க மாட்டார். அல்லேலூயா. திடீர்னு நோயாளியா மாறிட்டீங்கனாலும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை என்ன செய்வாங்க, என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ எப்ப இது சாகும், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா நல்லா இருக்கும் போதுதான் ஒரு மனுஷனுடைய அன்பு இருக்கும். அல்லேலூயா. நலங்கட்டு போயிட்டாக்க, அல்லேலூயா, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாக்க, பணம் இல்லாம போயிட்டாக்க என்ன யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்கவே மாட்டாங்க. நண்பர்கள் கூட பாருங்க, பணம் இருக்கும்போது தான் நண்பர்கள் படை சூழ இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த பணத்தை காலி பண்ற வரைக்கும் கூட இருந்துகிட்டே இருப்பான். அல்லேலூயா. கெட்ட குமாரன் கூட பாருங்க, சொத்தை பிரிச்சுட்டு எடுத்து வந்த சூழ்நிலையில அவனோடு கூட என்ன பயணித்தவர்கள், அவன் நிர்கதியா தனிமையான போது என்ன எல்லாவற்றையும் இழந்த போது அந்த நண்பர்கள் அவன் கூட என்ன செய்யல இல்ல. அப்பதான் உணரலாம், தன் தவத்தை உணரலாம். இந்த உலகத்தின் மேல நான் அன்பு வச்சேனே, மாயை. அல்லேலூயா. அதான் பிரசங்கி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் என்ன எப்படி இருக்குதா, மனசுக்கு
சஞ்சலமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆகவே பிரைஸ் தி லார்ட். ஆக உலகத்தை நம்ம நேசிக்கிறதை விட யாரை நேசிக்கணும் அப்படின்னா இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. நம்ம பிரைஸ் தி லார்ட் கடைசி மட்டும் நேசிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா என்று வாக்கு கொடுத்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. யாரும் இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா யாரும் உயிரோடு நிரந்தரமா இந்த உலகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. பெற்றெடுத்த தாயானாலும் தகப்பனாலும் அவர்களுடைய சூழ்நிலை அவர்கள் காலம் வரும்போது நம்ம விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, என்றென்று மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொன்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன்னா அவருக்கு மரணம் இல்லை. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். அல்லேலூயா. அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா. அல்லேலூயா. அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர். அல்லேலூயா. அவர்தான் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போவரும் அவர்தான். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஒரு பாடலை பாடி நம் ஆராதனைக்குள்ளே செல்வோமே. நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உண்மை வாஞ்சியா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே என்ற பாடலை பாடும். நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை உள்ளவரே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கைவிடப்பட்ட என்னை ஒரு பொருளாய் எண்ணினீரே, கிடந்த என்னை வாழ்வை வேண்டும் என்பீரே. கைவிடப்பட்ட என்னை ஒரு பொருளாய் எண்ணினீரே, இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை விடுவே. உண்மை உள்ளவரே உண்மை என்று துதித்திடுவேன், என்னை அழைத்தவரை உண்மை என்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உண்மை என்று துதித்திடுவேன். நேசித்து நான் பார்த்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.
நம்பிக்கை தந்தீரே இயேசுவே உந்தனின் அன்பை பாடிடுவே இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே உந்தனின் அன்பை பாடிடுவே இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே என்னை அழைத்தவரே உம்மை என்று ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே உம்மை என்று துதித்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்று ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே உம்மை என்று துதித்திடுவேன் நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையாய் என தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையாய் என தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல ஒருவர் மேல் இருக்கிற ஒரு அன்பு என்ன பண்ணிடுமா, தனிஞ்சு போயிடும். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமா இந்த உலகத்தை நோக்கி வரும்போது ஒருத்தர் மேல் ஒருத்தருடைய அன்பு என்ன செய்யும், இல்லாம போயிடும். அதுக்காகத்தான் நவீன தொழில்நுட்பங்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்து நம்மளை தனிமைப்படுத்தி விடுகிறது. இன்னைக்கு செல்போன் பாருங்க, செல்போன்ல குடிவு கொடுத்தனமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க இல்லைங்களா? செல்போன் இல்லாம என்ன நான் இல்ல அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. என்ன அப்பா அம்மாவோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதுக்கு பிள்ளைகளுக்கும் நேரம் கிடையாது, அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன இல்லை, நேரம் கிடையாது. ஒரு பிஸியான வேர்ல்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசத்தை குறை வைக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, அல்லேலூயா, இந்த உலகத்தினுடைய எல்லா வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உலகம் நம்மளை கட்டி போடக்கூடாது. உலகத்தினுடைய சிநேகம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய பொருட்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்துல வரக்கூடிய எல்லா நவீனமான எந்த காரியங்கள், சாதனங்கள் நம்மை அடிமைப்படுத்தி விடக் கூடாது. நாம் ஒன்னே ஒன்னு தேவனுக்கு மாத்திரம் அடிமைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை அழைத்தவருக்கு மாத்திரமே, என்னை தெரிந்தெடுத்தவருக்கு மாத்திரமே நான் அடிமையாய் இருப்பேன். அல்லேலூயா. அவருக்கு, அவரின் அன்பின் அடிமை நான். அல்லேலூயா. இயேசுவின் அடிமை. ஏவிஎம் ராஜன் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல, பழைய ஆக்டர். அவரு பழைய ஆட்களுக்கு தெரியும். சுமார் 40 வருஷங்களுக்கு முன்பாக இருந்தவர்களுக்கு, அவருடைய சினிமா பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்டார். கருணாமூர்த்தி என்ற படத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்டார். அவர் ஊழியத்திற்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது, நான் இயேசுவின் அடிமை. ஏன்னா உலகத்துக்கு, சினிமாவுக்கு என்ன பண்ணாரு, அடிமையா இருந்தாரு. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு யாருக்கு அடிமையா மாறினார்னா, இயேசுவுக்கு அடிமையா மாறினார். அல்லேலூயா. நீங்க மனுஷருக்கு அடிமையாகவே இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருக்கு அடிமையா இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு அடிமை. அல்லேலூயா. மரியாள் சொன்னால், காபிரியேல் தூதன் அவனுக்கு வாக்கு கொடுத்த போது, இறை வார்த்தை அவனுக்கு சொன்ன பொழுது அவன் சொன்ன, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, தேவனால் உண்டான, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அப்ப அவ சொன்னா, தன்னுடைய சிரசை தாழ்த்தி சொன்னா, நான் தேவனுக்கு அடிமை என்று அல்லேலூயா. தேவனுக்கு அடிமை என்று சொன்ன போதுதான் உன்னதமானவருடைய பலன் அவருடைய கருவுல வந்து என்ன செஞ்சிச்சு, தங்கினது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு அடிமையா இருந்தா நம்ம கிட்ட தேவனுடைய வல்லமை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையில நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. தேவ வல்லமையால் ஆட்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையால் நடத்தப்படுவோம். அல்லேலூயா. ஆகவே அவரை நேசிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபங்கள்ல நம்ம நினைவு கூற வேண்டிய காரியம், ஆண்டவரே உங்க கடைசி மட்டும் நான் பின்தொடரணும். ஆண்டவரே கடைசி மட்டும் உமக்காக வாழணும். கிறிஸ்துவுக்குள்ளே என் ஓட்டத்தை என்ன செய்யணும், முடிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்ந்து என் ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள நிறைய பேர் துவங்குவாங்க, ஆனா முடிவு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆரம்பம் பண்ணின நாம்
கடைசி மட்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து என்ன செய்யணும்? நம்ம ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும். அல்லேலூயா. அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் நாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதித்து அமரலாமா? என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபம் எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபம் எது, சின்ன ஜெபம் கூட ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஸ்மால் லிட்டில் பிரேயர், அல்லேலூயா, அத கூட ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலும் நீங்க அலுவலா இருக்கும்போது கூட சின்ன ஜெபம் பண்ணுங்க. அந்த சின்ன ஜெபம் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு பேர் என்னன்னா ஜெபத்தை கேட்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்பார். வேதத்தை படிக்கும் போது அவர் உங்களோடு பேசுவார். ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்பாரு. வேதத்தை நீ எடுத்து கையில வாசிக்கும் போது அவர் உன்னோடு கூட என்ன செய்வாரு? பேசுவார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை கொண்டிருக்கிற ஜனம் நாம். அல்லேலூயா. ஆகவே தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டோர் பாக்கியம் உள்ளவர். பாக்கியம், நம்மை போல ஒரு பாக்கியம் உள்ள ஜனம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அல்லேலூயா. பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம்.
எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். மரங்களில் செடிகளில் கனியுதிர்ந்தாலும், அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும், திராட்சை செடிகளில் கனியுதிர்ந்தாலும், சுற்றி பஞ்சம் நேர்ந்த போது கலங்கமில்லை, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போது கலங்கமில்லை, கர்த்தர் என்னை தாங்கும் வருத்தமில்லை, என்னை தாங்கும் வருத்தமில்லை. ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கண்மலையில வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அதனால அத்தி மரத்துல இலை உதிர்ந்தாலும், திராட்சை செடிகளில் கனி இழந்தாலும், சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்ல. கர்த்தர் கரம் என்ன செய்யும், என்ன தாங்கும். அதனால எனக்கு வருத்தமே இல்லை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பிரைஸ் கர்த்தர் ஒருவர் என் கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பிரைஸ் எல்லாம் போட்ல ஆண்டவர் இருந்தார். இருந்தபோது என்ன நடந்தது அப்படின்னா, என்ன பெரும் காற்று என்ன செய்தது, அந்த படகை மோதி அடித்து சீசைகளை கலங்க பண்ணினது. ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சத்தமிட்டார்கள். எழுந்து என்ன அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி கடிந்து அந்த காற்றையும் கடலை என்ன செய்தாரு, அதட்டினார். அதற்றவரு, சரி பண்றவரு, என்ன கோணலானத செவையாக்குறவரு, நம்முடைய எல்லா நிலைகளையும் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமா, தொழுவத்துல ஆடு இல்லாமல் போனாலும், ஹல்லேலூயா, ஆமா, மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், வாழ்க்கை பயணத்துல பலவிதமான போராட்ட அலசல் வரும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இல்லையோ, இது இல்லைங்க, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட தான் நம்முடைய பிரயாணத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய படகுல அவர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் பயணத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, எதை பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது 365 நாளும் தன் மனுபுத்திரர்களை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா, பயப்படாதே. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, என்ன ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதே சிறு மந்தையே. ஹல்லேலூயா. யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் என்ன செய்யாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கினவரும் உன்னை உண்டாக்கினவரும் உன் கூட தான் என்ன செய்யறேன், நானு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றா, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இல்லாமல் போயிருந்தா, என்னுடைய மாமனாரு நான் சம்பாதித்த சகோதரித்த எல்லாத்தையும் சூறையாடி போயிட்டு இருப்பான். இஸ்ரவேலின் ஹல்லேலூயா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இருந்ததுனால தான் நான் சம்பாதித்த எல்லாம் தப்பிச்சு. ஹல்லேலூயா. தப்புனது. ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு தப்பி பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் தப்பி பிழைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. வியாதி வந்தது, ஹல்லேலூயா, கொரோனா வந்தது, இதுக்கெல்லாம் தப்பி பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் தப்பி பிழைச்சோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்ததினாலே. ஹல்லேலூயா. ஆகவே பிரைஸ் தி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓடு ஓடு, விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும்
விட்டு ஓடு. ஓடு ஓடு, தொடர்ந்து ஓடு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஓட்ட பந்தயத்துல ஓடக்கூடிய வீராங்கனிங்க. அல்லேலூயா. நம்மெல்லாம் வீரர்கள், வீராங்கனிங்க. எங்க ஓடுறோம்? பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடுறோம். அதனால எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். மாயாய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணுங்க? ஓடுங்க. அல்லேலூயா. இச்சையை விட்டு ஓடுங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு முன்பா இருக்கிற பாவ காரியங்களை எல்லாம் விட்டு என்ன செய்யுங்க? விலகி ஓடுங்க. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க. உலக பொருட்களுக்கு, ஆசைகளுக்கு விலகி ஓடுங்க. அல்லேலூயா. ஆமா, வீணான காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? ஓடு. ஆண்டவர் சொன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை நோக்கி ஓடுற நம்ம எல்லாத்தையும் விட்டு ஓடுவோம். ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். வாடாத அழியாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அழிந்து போகிற உலக பொருளுக்காக ஓடாம அழியாத பொருளுக்காக ஓடுவோம். பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சித்தனத்துக்கு விலகி ஓடு. கிறிஸ்துவை நோக்கி ஓடு. சித்தனத்துக்கு விலகி ஓடு. கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஓடு ஓடு, விலகி ஓடு. வேண்டாத அனைத்தை விட்டு ஓடு. ஓடு ஓடு, தொடர்ந்து ஓடு. கிறிஸ்துவை நோக்கி ஓடு. தர்க்கங்களை விட்டு ஓடு. சண்டை தர்க்கங்களை விட்டு ஓடு. அன்பு அமைதியை தினம் கேடு. ஓடு ஓடு, விலகி ஓடு. வேண்டாத அனைத்தை விட்டு ஓடு. ஓடு ஓடு, தொடர்ந்து ஓடு. கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஓடு ஓடு, விலகி ஓடு. வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு, தொடர்ந்து ஓடு. கிறிஸ்துவை நோக்கி ஓடு. இச்சைகளை விட்டு ஓடு. உரிமை உள்ளத்தோடு துதிப்பாடு. ஓடு ஓடு, விலகி ஓடு. வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு, தொடர்ந்து ஓடு. கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஓடு ஓடு, விலகி ஓடு. வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு, தொடர்ந்து ஓடு. கிறிஸ்துவை நோக்கி ஓடு. உலக பொருள் ஆசை விட்டு ஓடு. பக்தி விசுவாசத்தை நாடி
விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. பெருமை இயேசுவின் வருகை, வீணாய் ஓடவில்லை என்ற பெருமை பெறலும் இயேசுவின் வருகையிலே. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு, ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. சரீரம் ஒடுக்கி இன்னும் கீழ்ப்படிந்து பரிசுத்தை உம்மை பார்த்து ஓடு, சரீரம் ஒடுக்கி இன்னும் கீழ்ப்படுத்தி பரிசுத்தை உம்மை பார்த்து ஓடு, ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு, ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. சிலை வழிபாட்டை விட்டு ஓடு, சிஸ்டை கர்த்தரை தினம் தேடு. பாட்டை விட்டு ஓடு, சிருஷ்டி கர்த்தரை தினம் தேடு, சிலுவை வழிபாட்டை விட்டு ஓடு, சிருஷ்டி கர்த்தரை தினம் தேடு, ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு, ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரையும் பார்க்காதீங்க, இயேசு ஒருவரை மாத்திரம் பார்த்து ஓடுங்க. உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். வேற அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா இடறி போவீங்க, பின்மாற்றம் அடைஞ்சு போவீங்க, கிறிஸ்துவ அனுபவத்தை விட்டுடுவீங்க, பரலோக ராஜ்யத்தையே விட வேண்டியது இருக்கும். ஆகவே எல்லாத்தையும் பார்க்காதீங்க, இயேசுவை முன்வைச்சு ஓடுங்க. அல்லேலூயா. ஓ இயேசுவை முன்வைச்சு ஓடுங்க. அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுங்க. நான் ஓடுகிறேன், எல்லாத்தையும் விட்டு ஓடுகிறேன். ஓ பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுகிறேன். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நான் பொறுமையோடு ஓடுறேன். அல்லேலூயா. நிதானமா ஓடுங்க. அல்லேலூயா. அவசரம் இருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. பொறுமையா ஓடணும். அல்லேலூயா. அப்பதான் இலக்கை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். பந்தய பொருள் அப்பதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே உலக காரியங்களை பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்தா புத்துவனா மாறினா. அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் எதை காண்பிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நோக்கி ஓடுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும். நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கணும். அல்லேலூயா.
ஓட்டத்தை துவங்கினவர் முடிக்கும்படியாய் பலன் தருவார். அல்லேலூயா. நம்ம விசுவாச வாழ்க்கையில நம்முடைய ஓட்டத்தை துவங்கி இருக்கிறோம். ஜெயமா நம்ம முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும். ஒரு விஷயம் ஆண்டவருடைய அனலை, ஒரு விஷயம் அவருடைய அபிஷேகத்தை, ஒரு விஷயம் நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. பலிபீடத்தில் இன்னைக்கு நிக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதியில் நிக்கிறோம். ஒரு அக்கினி மேல இருந்து இறங்கி வரட்டும். அல்லேலூயா. நம்ம அதை அனலாக்கட்டும். அல்லேலூயா. அக்கினியா ஜுவாலையா மாறட்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி நம்மை அபிஷேகம் செய்வாராக. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களில் மாம்சமா இருக்கிற எல்லாரும் அவருடைய ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரயாசப்பட்டதும் ஓடினதும் வீணாகாதபடி, அல்லேலூயா, நாம் கர்த்தருக்காய் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. Thank you Jesus. கடலிலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் பற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கடன் நடத்தும், நம்மை அழைத்தவர் கடன் நடத்தும். ஆவியே அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, எங்கள் மத்தியில் அசைவாடும், ஒவ்வொரு மேல் அசைவாடும், ஒவ்வொரு காலையிலே அன்று நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அற்றாத ஜீவநதியே ஒவ்வொரு மேலும் வாழும், ஒவ்வொரு நிரப்பும், காலியான பாத்திரங்களை நிரப்பும், காலியான பாத்திரங்களை நிரப்பும், காலியான பாத்திரங்களை நிரப்பும், காலியான பாத்திரங்களை நிரப்பும். வெல்மேலா, வெல்மேலா, ஜீசஸ். எங்கள் அக்கினியே, எங்கள் ஆவியே, உம்முடைய ஆவியே, என் ஆவியே, பரிசுத்தாவியே, எங்கள் மேல் ஊற்றப்படுவீரா. எங்கள் கடவுள் மேல் ஊற்றப்படுவீரா. ஒருவருடைய யாவர் மேல் ஊற்றப்படுவீரா. ஒவ்வொருவரை அனலாக்கும், ஒவ்வொருவரை அனலாக்கும். ஈரமாய் இருக்கிற கட்டைகள் அனல் பிடித்து எரியட்டும். ஈர கட்டைகள் அனல் பிடித்து எரியட்டும். ஈர கட்டைகள் அனல் பிடித்து சூடொண்டாகி நல்லவரை நிரப்பப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒவ்வொருவரை நிரப்பும். ஒவ்வொரு நிரப்பும். ஒவ்வொரு நிரப்பும். ஒவ்வொரு வல்லமையா, தம் வல்லமையா, தம் வல்லமையா, தம் வல்லமை, தம் வல்லமை, தம் வல்லமை வெளிப்படும், தம் வல்லமை வெளிப்படும். தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு பேரும் ஆளுகை செய்யப்படட்டும். ஒவ்வொரு பேர் சிறப்பு ஊற்றப்படட்டும். வெள்ளிப்பட்ட நாளில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் இறங்கட்டும். எலியாவின் அன்றுவரை வெளிப்படுத்தி இறங்கின ஒரு அக்கினி அன்றுவரை காதலர்கள் ஒவ்வொரு பேர் ஊற்றப்படட்டும். Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. மீதியான நேரங்களையும் சமயங்களையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.